வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ட்ரேட் ஆப்ஷனில் பை செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷனை எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மார்க்கெட் எப்படி மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டெய்லி வீடியோ போடுறோம். நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு. நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தையும் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைல் இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் கூட இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை ரெண்டையும் வச்சு உங்களுக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குள்ளே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ளே பார்த்துருவோம். நிஃப்டியுடைய கால் ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால் ப்ரீமியம் கால் ஆப்ஷன் 133 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. புட்டு 102 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் 22,500 மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ 22,500 ஒரு 133 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 22,633 ரூபா. அப்போ 22,650 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ரெண்டாவது R2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணணும்னா 230 ரூபா. மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்தது 22,500. 22,500 230 ரூபாய் ப்ளஸ் பண்ணோம்னா 22,730 ரூபா. அப்போ 22,750 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஓகே, மார்க்கெட் டவுன் ரைடு. இப்போ மார்க்கெட் இந்த இப்போ க்ளோசிங்லேருந்து டவுன் சைடில் மார்க்கெட் வருதுன்னா நம்ம எப்போ சொல்கிறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அடுத்து வேல்யூ வெரியா லோ. சரி, ஓகே. அடுத்து மார்க்கெட் நம்ம ஆப்ஷன் இதோட க்ளோசிங் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு புட் ஆப்ஷன் 102 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம 500 மார்க்கெட் 22,500 மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ -100 ரூபா பண்ணோம் அப்படின்னா 22,400ங்கிறது ஒரு சப்போர்ட். S2 அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறது. ரெண்டு ப்ரீமியத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22,270 ரூபா நமக்கு ரெண்டாவது S2 ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு லைனு. அந்த S2 S1 அப்படிங்கிறது எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் S2. S2 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்னைக்குள்ள மார்க்கெட் இது, ஒரே நிமிஷம். மார்ச் 28 மார்க்கெட் அன்னைக்குள்ள ஒரு ஸ்விங் லோ ஹை, ஒரு லோ இருக்குது. அந்த லோவில் இருந்தால் மார்க்கெட் இந்த லைன் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது ஒரு ஸ்விங் லோ. இந்த லோவில் தான் மார்க்கெட் அந்த லைன் நமக்கு கிடச்சிருக்கு. S2ங்கிறது அப்போ அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,700 22,270 மன்னிக்கணும். 22,270 ரூபாங்கிறது சப்போர்ட். அந்த S2 அப்படிங்கிறது இங்கே மார்ச் 28 ஒரு ஸ்விங் லோவில் தான் மார்க்கெட் கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியாவுடைய லோ. ஓகே, இந்த S1 பார்த்தோம் இல்லையா? S1 நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1 நமக்கு ப்ரீவியஸ் டேவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் டேவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்குது. நமக்கு ப்ரீவியஸ் டேவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல வருது. இதுதான் நமக்கு S1 வரும். ஓகே, நிஃப்டி நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் லைவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் லைவாக மார்க்கெட் இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ 22,630 அப்படிங்கிற ப்ரைஸ் வருது. அது டே ஹை வேறு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டேவனுடைய ஹை இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது இந்த 22,650 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி பில்டப் ஆகுதுன்னு பாருங்கள். கால் சைட் புட் சைட் லைன் எப்படி பில்டப் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். லைவாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ ஓடி முடிஞ்சு அங்கே போய் இருக்கிற மார்க்கெட் பார்த்துறத விட நீங்கள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போ லைவாக மார்க்கெட் ஓடும்போது லைவாக பார்த்து செக் பண்ணிங்கன்னா தான் அங்கே கால் சைடில் அதிகமாக பில்டப் இருக்கா, புட் சைடில் பில்டப் இருக்கான்னு பார்த்து இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ R1 R2
S1 S2 இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற இடத்துக்கிட்ட வரும்போது இப்போ பாருங்கள் அது மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ வெரியா ஹை வேல்யூ வெரியா லோ இந்த மாதிரி இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,499 ரூபா. 22,500 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 22,500 22,500 அப்படிங்கிற மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட வருது. அப்போ 22,500 அப்படிங்கிற ப்ரீமியத்தில் உள்ள கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புல்டப் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.